டாடி சொன்ன மாதிரி நான் உண்மையாகவே மக்கு தான். பார்க்க வேணா அப்படி வெளியேருந்து பார்க்கும்போது இப்படி தெரியும். ஆனால் என்கிட்ட பழகி பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்குள்ள ஒன்றுமே அந்த அளவுக்குலாம் அந்த இது தெரியாது, அப்படி யோசிக்கவும் தெரியாது. என்ன மாதிரி ஒருத்தவங்கள ஆண்டவர் வந்து யோசித்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, ஆண்டவர் இவ்வளோ காரியங்கள் என் வாழ்க்கையில் வந்து செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு நான் ஆண்டவருக்கு உண்மையாகவே வந்து நான் நன்றி சொல்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டில் ஆரம்பம் முதல் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து எத்தனையோ நேரம் வெளியே போனோம். பிள்ளைங்க வந்து தனியாக ஆட்டோவில் போகிறாங்க. அப்போல்லாம் வந்து இருக்கும், பயமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியங்களையும் டேடி சரி மம்மி சரி நான் வந்து அதுதான் இருதயத்தில் வந்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். நல்ல சுகம். பலவீனம் வரும், யாருக்கும் பலவீனம் இருக்காதுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது, எல்லாருக்குமே பலவீனம் இருக்கும். ஆனால் அந்த பலவீனங்கள் நேரங்களிலே ஆண்டவராகிய தேவன் அவருடைய பலனை கொடுத்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ காரியங்கள் வந்து ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் வந்து செஞ்சுருக்கிறாரு. டேடி இருக்கட்டும், டேடிக்கு நல்ல சுகத்தை கொடுத்து மறுபடியும் நடுவில் வந்து ஆப்ரேஷன்லாம் நடந்தது. இருந்தாலும் இப்போ வரைக்கும் ரிசல்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும்படி ஆண்டவர் வந்து கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல் மம்மி இருக்கட்டும், மம்மிக்கு வந்து பிபி அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அது எதுவுமே வந்து எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் எங்களை வழி நடத்திருக்கிறார். மம்மிமா இருக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் ஒரு வயசானவங்களுடைய ஜெபம் வந்து எவ்வளோ ஒரு விலையேற பெற்றது. அவங்க வந்து பூட்ட பிள்ளைங்களையும் பார்த்து அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியம். அதனால் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் சபை குடும்பமாக இருக்கிற நீங்கள், எங்களுக்கு வெளியே ரிலேட்டிவ்ஸ்லாம் நாங்கள் அவ்வளோவா யாரோடையும் நாங்கள் பேசுகிறதில்ல பழகிறதில்ல. உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் வந்து உங்களுடைய ஜெபத்தினால எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் வந்து நீங்கள் தாங்குறீங்க. அதற்காக உங்களுக்கு வந்து நான் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் உங்களுக்காகவும் நான் டெய்லி ஜெபிப்பேன். எங்கள் சபை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய தேவன் ரத்த கோட்டையில் மூடி யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் வந்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய நன்மை சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்து ப்ரொமோஷன், அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரொமோஷன் கிடச்சிது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல் போனஸ் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் எப்படின்னா வேலை செய்வேன், நல்லா கொடுக்குற வேலையை நல்லா செய்வேன். ஆனால் வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டேன் இப்படி நான் வேலை செஞ்சுருக்கேன்ட்டு. அப்போ எல்லோரும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னோட ஜூனியர்ஸ்லாம், அக்கா நீங்கள் வந்து இவ்வளோ வேலை செய்கிறீங்க, ஆனால் வந்து ஒன்றுமே செய்யாதவங்கலாம் வந்து முன்னாடி வந்து நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு வந்து நின்று காமிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ வேலை செஞ்சுட்டும் குவைட்டாக இருக்கிறீங்களே, நீங்கள் வந்து முன்னாடி வந்து காமிக்கணும், எல்லாருக்கிட்டையும் வெளியே வந்து சொல்லணும் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்ட்டு. ஆனால் வந்து நான் வந்து குவைட்டாக தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு அப்படி வந்து சொல்ல தெரியாது. நான் கொடுத்த வேலையை செய்வேன், எக்ஸ்ட்ராவாகவும் செய்வேன். ஆனால் வந்து வெளியே வந்து அதெல்லாம் சொல்லிக்க மாட்டேன். அப்போ என் ஜூனியர்ஸ்லாம், அக்கா நீங்கள் சொல்லணும், இது வந்து ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, இங்கே வேலை செய்யாதவங்கலாம் செஞ்ச மாதிரி காமிச்சிப்பாங்க, நீங்கள் என்னென்னா இவ்வளோ செய்கிறீங்க ஆனால் என்ன குவைட்டாக இருக்கீங்கன்ட்டு. ஆனால் எனக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, அவங்களாம் சொல்லும் போது கூட நான் குவைட்டாக தான் இருப்பேன். எனக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, அந்த வெளியே வந்து ரொம்ப வேலை செய்யாதவங்களாம் செஞ்ச மாதிரி காமிச்சிக்கிட்டவங்க கரெக்டாக வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டனால அதனுடைய வேலை எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இவ தான் பண்ணுறான்ற மாதிரி எங்கள் மேனேஜருக்கு நான் எதுவுமே வெளியெல்லாம் சொல்லலை, தானாக வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் அதை தான் யோசித்தேன். இந்த மரியாள் வந்து ஆண்டோடைய பாதத்தை வந்து பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ மார்த்தாள் வந்து சொல்லுவாங்க, இவ பாருங்க ஜீசஸ் எனக்கு உள்ள ஒரு ஹெல்ப்புமே பண்ணாமல் இவ இங்கே வந்து உட்காந்துருக்கான்ட்டு. அப்போ வந்து மரியாள் வந்து மார்த்தாள் கிட்ட, அக்கா நீங்கள் சும்மா இருங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு ஏதாச்சும் பேசினாங்களா? எதுவுமே பேசலை, ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்போ யார் அவங்களுக்காக பேசுனா? ஆண்டவரே அந்த நேரத்தில் அவங்களுக்காக பேசினார். அதே போல் நம்ம ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சி உட்காரும் போது நீங்கள் அங்கே பேசணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவரே நமக்காக என்ன பண்ணுவார்? இறங்கி பேசுவார். அதே போல் அப்போ மேனேஜருக்கே தெரிஞ்சிருச்சு, ஓ இவ தான் எல்லா வேலையும் பண்ணுறான்னொன்னே எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரொமோஷன் கிடச்சி போனஸும் நல்லா கொடுத்தாங்க.
அதுக்கேற்றபடி நல்ல ஒரு 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க. நல்ல கணவர், நல்ல அப்பா அம்மா, நல்ல பாட்டிமா, எல்லாமே வந்து ஆண்டவர் வந்து எனக்கு விசேஷித்தமாக கொடுத்ததுக்காக நல்ல ஒரு சபை ஜனங்கள், அதே மாதிரி வந்து இந்த யூத் மீட்டிங்கும் இந்த வருஷம் தொடங்கும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சார். இந்த பைபிள் டெய்லி நம்ம படிக்கிறோம். அது நிச்சயமாக உங்களுக்குலாம் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கோம். திருப்பி வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட் தான் நான் போவேன். அதனால தான் சங்கீதம் டெய்லி நான் படிக்க சொல்கிறேன். இப்படியாக ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவராகிய தேவன் என்னை பயன்படுத்துறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த வரப்போகிற 2026ஆம் ஆண்டுலையும் ஆண்டவர் மகிமையாக என்னை பயன்படுத்தணும். அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அது ஒன்று மட்டும்தான் என்னுடைய ஆசை. எனக்கு இந்த ஆசை அந்த ஆசைலாம் உண்மையாகவே கிடையாது. டேடி சொன்ன மாதிரி தான் எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் நிச்சயமாக ஒன்றுமே என் மைண்டில் இல்லை. எனக்கு வந்து ஆண்டுடைய சித்தம் என் வாழ்க்கையில் வந்து நிறைவேறணும். ஆமாம்.